உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போய் உக்ரைனுக்கு மிகப்பெரிய குழியா தோண்டிட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ லைவ் டிவிலேயே இந்த உலக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் லைவா எல்லார் முன்னாடியும் சண்டை போட்டுக்கிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில லைவ் டிவிலேயே இப்படி ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் அப்படி என்னதான் இந்த காரசாரமான விவாதத்தில் பேசிக்கிட்டாங்க, எப்படி இது பெரிய பிரச்சனையா மாறுச்சுங்கிறத பார்க்க போறோம். கூடவே உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்காவை விட்டு துரத்தப்பட்டதா சொல்லப்படுது இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, அமெரிக்காவினுடைய ஓவல் ஆஃபீஸில் நேற்று ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடுவில் ஒரு லைவ் மீட்டிங் ஒன்று நடந்திருக்குதுங்க. அதாவது மீடியா முன்னாடி இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் வந்து சந்திச்சு பேசி இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சந்திப்பு நல்ல விதமாக முடியலங்க. ஸோ இந்த உலகமே பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எபிக் கிளாஷாக வந்து இந்த இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் நடுவில் இந்த ஒரு மீட்டிங் மாறி போயிருக்குது. ஆக்சுவலாக உக்ரைனுடைய அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலே பார்த்துருந்தோம். கடந்த ஒரு வாரமாகவே ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடுவில் ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான சமயத்தில் இந்த மாதிரி ட்ரம்ப்பு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது உக்ரைனுக்கு நல்ல விதத்தில் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணலாம், கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெலன்ஸ்கி உக்ரைன்லேருந்து அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருந்தாருங்க. ஆனால் இந்த விசிட் பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச மாதிரி முடியல, இன்னும் மோசமாக போய் முடிஞ்சிருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓவல் ஆஃபீஸில் இந்த மீட்டிங் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப், கூடவே அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டான ஜேடி வென்ஸ் மூணு பேருமே வந்து அந்த அமெரிக்கா நாட்டினுடைய டிவி சேனல்களுக்கு முன்னாடி லைவாக உட்காந்து பேசிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல்ல அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டான ஜேடி வென்ஸ் தாங்க பேசுகிறாரு. இந்த மாதிரி உக்ரைன் போரால் பல்லாயிரக்கணக்கானோருடைய உயிர் அப்படிங்கிறது தினம் தினம் போய்கிட்டு இருக்கிறதாகவும், கூடவே உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடே சேதம் அடைஞ்சிருச்சு, ஸோ இந்த போரை சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ இதற்கு முன்னாடி இருந்த அதிபரான ஜோ பைடன் சும்மா தன்னோட நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு நான் இந்த போரை முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே தவிர இந்த போரை முடிக்கிறதுக்கு அவர் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ இந்த போரை உண்மையான டிப்ளமசி மூலமாக முடிக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜேடி வென்ஸ் சொல்கிறாரு. ஸோ உடனடியாக ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறுக்கிடுறார். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனடியாக ஜேடி வென்ஸும் தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னதையுமே, கடந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா கிரைமியான்ற உக்ரைனோட பகுதியை கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதில் பல உயிர்கள் போச்சு. அப்போ அமெரிக்காவோட அதிபராக ஒபாமா வந்து இருந்தார். அதன் பிறகு கடந்த 2019 வரைக்குமே இந்த கிரைமியாவில் ஆரம்பித்த போரில் ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம்ங்கிறதே கையெழுத்தாகல. 2019 தான் பிரான்ஸ் அதிபரான மேக்ரோன், ஜெர்மன் அதிபரான ஏஞ்சலா மெர்க்கல் இவங்க ரெண்டு பேருக்கு முன்னிலையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டோம். ஸோ இந்த ஒப்பந்தத்துக்காக ரஷ்யாவுக்கு உக்ரைனில் ஒரு கேஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் கூட நாங்கள் வந்து விட்டு கொடுத்துருந்தோம். அப்போ மேக்ரோனும் மெர்க்கலும் எங்கிட்ட இந்த மாதிரி ரஷ்யா கூட நம்ம போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டோம், ஸோ இனிமேல் அவங்க உங்கள் நாட்டு மேலே போர் தொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2022 மறுபடியும் ரஷ்யா எங்கள் மேலே போர் தொடுத்துருக்குது. அப்போ ரஷ்யா அந்த ஒப்பந்தத்தையே மதிக்கலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் மட்டும் வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டா அதை மட்டும் ரஷ்யா மதிச்சிருமா? ஸோ சும்மா டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, டிப்ளமசினா எந்த வகையான டிப்ளமசியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அப்படி நீங்கள் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட போறீங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து ஜெலன்ஸ்கி காட்டமா ஒரு கேள்வி ஒன்று ஜேடி வென்ஸை பார்த்து கேட்டுறாரு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்ததே இவங்களை சமாதானப்படுத்தணும் தான். ஆனால் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா நாட்டு மக்களுமே டிவியில் இந்த ஒரு விஷயத்த லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டையே லாக் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையாக மாறும் இல்லையா? ஸோ உடனடியாக அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட்டான ஜேடி வேன்ஸும் பதிலுக்கு, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த டிப்ளமசி அப்படிங்கிறது உக்ரைன்கிற ஒரு நாடு அழிஞ்சு போகாமல் தடுக்க போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டமான ஒரு பதிலை சொல்லிட்டு, கூடவே எங்கள் நாட்டுக்கே வந்து எங்க ஆபீஸ்லயே உட்கார்ந்துகிட்டு நாங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை இப்படி விமர்சனம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? இது ரொம்ப வந்து மரியாதை குறைவா வந்து நாங்க ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்படி.
அது மட்டும் இல்ல, உக்ரைன்ல போர் புரியறதுக்கான மேன் பவர் கூட இல்ல. நீங்க எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி ராணுவத்துல சேர்த்து அவங்கள ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர் நாங்க இப்படி ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் பொழுது அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னதையுமே உடனடியா ஜெலன்ஸ்கியும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு என்ன கேட்டுறாருன்னா, உக்ரைன்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா, நீங்க உக்ரைனுக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. உடனடியா ஜேடி வான்ஸும் பாத்தீங்கன்னா, நான் உக்ரைனுக்கு வராம இருந்திருக்கலாம், ஆனா மீடியாவில் வர்ற எல்லாத்தையுமே நாங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து இங்கே உட்காந்துக்கிட்டே எங்களை விமர்சனம் பண்ணுறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒருக்கா அதை திருப்ப சொல்கிறாரு. இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒரு போர் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு மட்டும் அது பிரச்சனையா இருக்காது, இந்த உலக நாடுகளே எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க இன்னைக்கு உங்க நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கலாம். உங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு கடல் இருக்குது, அதை தாண்டி யார் உங்க மேல ஒரு போரை தொடுத்துற போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா இந்த போர் உங்களை தேடி வரும், அன்னைக்கு நீங்க இதோட கான்சிக்வன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க, அது வரைக்கும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆட்டிடியூடலா அவர் பேசிடுற அப்படி ஜெலன்ஸ்கி. ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி எதனால் இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம், பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. இந்த வார்த்தை போர் நடந்துகிட்டு இருந்த பொழுது ட்ரம்ப் எங்கள் நாட்டுக்கு சைடில் ரெண்டு பக்கமும் ரெண்டு கடல் இருக்குது, நாங்கள் ஏன் இந்த உக்ரைன் போரை பற்றி கவலைப்படணும், ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த போரை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அதுக்கு ட்ரம்ப்புக்கான ஒரு பதிலடியா லைவ் டிவிலே இதை ஜெலன்ஸ்கி சொன்னது ட்ரம்ப்பையுமே பெரிய அளவுக்கு இரிட்டேட் பண்ணிடுது. இந்த இடத்துல தாங்க இது வரைக்கும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்த ட்ரம்ப் முதல் முறையாக இன்டர்ஃபியர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். ஏன்பா இந்த போரை நீங்கள் ஆரம்பிச்சப்போ அமெரிக்கா தான் உனக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே கொடுத்துச்சு, அமெரிக்கா இல்லாமல் 2 நாள் கூட இந்த போரில் உங்களால் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலேயே உட்காந்துக்கிட்டு எங்களையே நீங்கள் விமர்சனம் பண்ணுற அப்படிங்கும்போது உனக்கு அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும். இந்த பிஹேவியரை அமெரிக்க மக்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நீ யார், உன்னை பற்றி என்ன அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட முக்கியமா நாங்க இந்த போரை எப்படியாச்சும் முடிச்சிடணும், ஒரு 3வது உலகப் போர் வந்துடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க 3வது உலகப் போரை ஏற்படுத்தணும், இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சே பயங்கரமா சூதாடிக்கிட்டு இருக்கிறீங்க, இது நல்லதுக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, முன்னாடி நாங்க போட்டுக்கிட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையே ரஷ்யா மதிக்கல, இப்ப மட்டும் எப்படி மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. முன்னாடி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்ட அதிபர்கள் எல்லாமே அவ்வளவு நல்ல ஸ்ட்ராங்கான அதிபர்கள் கிடையாது. ஆனா இந்த தடவை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் போட போறாரு. நான் இந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ரஷ்யா மீறாம பாத்துக்குவேன், என் மேல ரஷ்யாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ கண்டிப்பா ரஷ்யா அதை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனடியாக ஒரு செய்தியாளர் ஒருவரும் இதே ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அதை எப்படி நீங்க ரஷ்யா நீங்க போடுற அக்ரிமெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற ஒரு கேரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. உடனடியாக அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்க தலைமையில ஒரு பாம்பு உலக போகுதுன்னு சொன்னா நீங்க அதை நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ரஷ்யா நான் போடுற ஒப்பந்தத்தை மீறுவாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் நம்ப மாட்டேன், ரஷ்யாவுக்கு என் மேல ரெஸ்பெக்ட் இருக்குது, ஸோ அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக டிவி சேனல்ஸை பார்த்து இந்த மீட்டிங்கை இதோட நிறுத்திக்கலாம், ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்குது, ஸோ இந்த மீட்டிங் இதோட முடிவடையுது, டிவி சேனல்ஸ்க்கு வேணா இன்னைக்கு நைட்டு காரசாரமா விவாதம் பண்றதுக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருக்கும், ஸோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அங்கேயே முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதிபரை ஒரு ரூமுக்கு தனியாக கூட்டிட்டு போயிருந்திருக்கிறாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தைகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உடனடியாக அமெரிக்காவை விட்டு கிளம்புறார். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்காதீங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்களை சமாதானப்படுத்தணும்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணது எங்களுக்கு சரிப்பட்டு வரல, உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பப்படுது. ஆக்சுவலா ஜெலன்ஸ்கி பாத்தீங்கன்னா இன்னும் சில நேரம் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருந்தா அப்படி, ஆனா அவரோட ட்ரிப் பாதியிலேயே முடிஞ்சு அவர் மறுபடியும் திரும்ப உக்ரைனுக்கே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை போற ஒரு வாரமா நடந்துகிட்டு இருந்தது, இப்போ ஒரு பெரிய பூதாகரமான யுத்தமா அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் மாறி இருக்குது. ஸோ இது எப்படி எங்க போய் முடியும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தை போர் எப்படி ஆரம்பிச்சது, இது எப்படி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ ரொம்பவே டீட்டெயில்டா போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உக்ரைனினுடைய அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமாதானம் பண்ண போன இடத்துல இந்த மாதிரி லைவ் டிவில பேசினது சரியா தவறா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.